கிழங்கு வறுவல் பண்ண போகிறேன். அதுக்கு கடாய் வச்சாச்சு, ஆயில் ஊற்றிட்டேன், போட்டுக்கலாம். பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். கிழங்கெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கொதிக்க விடலாம். இந்த வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ண போகிறோம். அது கடாய் அடுப்பில் வச்சாச்சு. 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டாச்சு. ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சோம், அதையும் ஆட் பண்ணிட்டோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டோம். எல்லாம் வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு வதங்கினதுக்கப்புறம் பீன்ஸ் கேரட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து அதை கடாயில் போட்டு நல்லா ஒரு ஆஃப் வேகிற அளவுக்கு அதை இது பண்ணிட்டோம்னா பீன்ஸ் ஓரளவுக்கு வெந்துடும். அப்புறம் வெந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை வேக வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு சின்ன தேங்காய் போட்டு கொரப்பாக அரைச்சி அதை மிக்ஸ் பண்ணிட்டா பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி ஆகி வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக எம்மியாக. அப்புறம் இது ஆயில் ஊற்றி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் போட்டு இதில் சக்கை உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி இப்போ நல்லா கலக்கிடலாம். ஆஃப் இது வெந்துடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சரி இது பவுலில் மாற்றிக்கலாம். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு கடாய் வச்சாச்சு. 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டு அது பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு நசுக்கி போட்டாச்சு. பூண்டு நசுக்கி போட்டோடனே ஒரு தக்காளி போட்டேன். தக்காளியெல்லாம் எல்லாம் வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டேன். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் எடுத்து போட்டு அதிலே பொன்னிறமாக அந்த ஆயிலே வதக்கிட்டு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அந்த காய் அதில் வெந்ததுக்கப்புறம் நல்லா டேஸ்ட்டாக எம்மியாக கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கணும். வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெண்டைக்காவுக்கு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காவை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும், ஏன்னா அந்த வழவழப்பு இல்லாமல் போகிறதுக்காக. அப்புறம் வந்து கடாய் வச்சு அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டு வெங்காயம் வதங்கினோடனே அதில் கருவேப்பிலை வதங்கி முடிச்சோடனே நம்ம வதக்கி வச்சுக்கிற வெண்டைக்காவை அதில் ஆட் பண்ணிக்கணும். அதையும் நல்லா ஒரு 2-3 முறை அந்த ஆயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெயிலே தான் வதக்கணும். அந்த வெண்டைக்காய் வதக்கி முடித்தோடனே ஓரளவுக்கு வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணால் வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட். கேரட் பொரியல் பண்ணுறோம். அதுக்கு வந்து கடாய் வச்சாச்சு. 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டோம். கடுகு போட்டோம். கடுகு பொரிஞ்சோடனே காஞ்ச மிளகா போட்டோடனே கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டோடனே சீவி வச்சுக்கிற கேரட் ஆட் பண்ணிட்டோம். கேரட் வந்து அந்த ஆயிலே தான் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி முடித்தோடனே தேவையான அளவு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா அதிலே வேக வைக்கணும். அதிலே வேக வச்சோடனே அது வெந்தவுடனே இது காரத்துக்காக கொஞ்சம் மிளகு தூவி இது இறக்குனா நம்ம கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக கேரட் பீட்ரூட்டு பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு கடாய் வச்சாச்சு. ஆயில் ஊற்றிட்டோம். கடுகு கொஞ்சம் போட்டு கடலப்பருப்பு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டேன். ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டாச்சு. நல்லா வதங்கினோடனே பீட்ரூட்டு கழுவி கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதில் 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டு அதையும் கொரன்னு அரைச்சி அதை வந்து நம்ம இந்த பீட்ரூட் வெந்ததில் அதில் கடைசியாக ஆட் பண்ணிட்டா பீட்ரூட் ரெடி ஆகிடுச்சு.